திராவிடம் அப்படின்னா அது ஒரு கருத்தியல், அது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு கோட்பாடு, அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு தத்தத்தாபா. என்னதான்டா திராவிடம்? ஒரு கட்சியினுடைய கோட்பாடு. கடைசியில் சொல்லுது திராவிடம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்காங்க. அவங்க சமூக நீதி, சமத்துவம், இப்படி பொலைட்டா பேசினா அறிவாளின்னு நினைப்பான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு கட்சிகளுமே மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள் இப்படி பேசிட்டா அவங்க அறிவாளி நினைப்பா. இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கு? தமிழ்நாட்டு அரசுடைய சாபக்கடை பாருங்க. திராவிடம்னா என்னன்னு தெரியல, திராவிட முன்னேற்றத்துடைய பணிகள் தெரியல, அண்ணா திராவிட முன்னேற்ற பணிகள் தெரியல, எதுவுமே தெரியாம ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசிட்டா, அப்படி பொலைட்டா பேசிட்டா, டீசெண்டா அப்படி பேசுற மாதிரி இல்லைங்க. அது பாத்தீங்கன்னாங்க எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவுல அவங்க பண்ணாங்க மரியாதைக்குரிய கலை. என்ன 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 இதெல்லாம் பேசிட்டா என்ன ஒரு பெரிய அறிவாளி நினைப்பு. இதை தூக்கி உட்கார வச்சுட்டு திமுக கொண்டாடிட்டு இருக்கான்.